20 அதிகாரம். 20 அதிகாரத்தில் 19 அதிகாரம் அந்த இடத்துல இருந்து நம்ம பேசிட்டோம். இப்போ இது 20வது அதிகாரம், சரியா? அப்போ போனதெல்லாம் என்ன செய்கிறது, நாங்கள் அந்த வகுப்புக்கே வரலைன்னா அதுக்காண்டி தான் அந்த பதிவு, வேறு ஒன்றும் கிடையாது, சரியா? அந்த வகுப்பை நான் விட்டுட்டேன், திருப்பி நமக்கு சூழ்நிலை திரும்ப திரும்ப அதே பேசுகிற மாதிரியும் வராது, சரியா? அதனால் நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அதை எப்போ வேணாலும் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். புரியாத கேட்கலாம், புரியாத வகுப்பில் வந்து கேட்கலாம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு வெறும் 20 அதிகாரம் 200 திருக்குறள் தேர்வுக்கு. அது குரூப் 1லேருந்து குரூப் 2A, குரூப் 2, குரூப் 4, போலீஸு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு, சரியா? அது மாதிரி எல்லா எக்ஸாமுமே, ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், அதே மாதிரி பேங்கிங்காக இருக்கட்டும், எல்லா தேர்வுகளுக்கும் இந்த திருக்குறள் வினாக்கள் உண்டு. அதனால தான் நம்ம 19 அதிகாரம் பேசிட்டு இப்போ 20வது அதிகாரம் பேசுகிறோம். இந்த 20வது அதிகாரத்துடைய பேர் என்ன அப்படின்னா அருளுடைமை. அதுக்கு பேர் வந்து அருளுடைமை. இந்த அருளுடைமை, அருள் அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். அருளுடைமை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 25வது அதிகாரம் பார்த்துக்கிறேங்க. பொதுவாகவே வந்து திருக்குறளை நம்ம 3 பிரிவாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அப்படி 3 பிரிவாக பிரிப்போம், பெரும் பிரிவு, சரியா? இதில் மொத்தத்துக்கே திருக்குறள் வந்து 1330. இது எத்தனை அதிகாரமாக இருக்குது? 133 அதிகாரமாக இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டு அப்படின்னா மொத்த பாடல்கள் 1330 குறள், சரியா? ஆமாம். இந்த 1330 குறளையும் இப்படி 3ஆக பிரிக்கிறோம். அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால் எத்தனை பாட்டு இருக்குது தெரியுமா? 38 பாட்டா 38 அதிகாரமா? 38 அதிகாரம். இந்த பொருட்பாலில் 70, இன்பத்துப்பாலில் 25. இப்போ 3ஐயுமே கூட்டினா எத்தனை வந்துடணும்? 133 வந்துடணும். ஆமாம், 133 அதிகாரம். இதில் அறத்துப்பாலில் 38 அதிகாரம், பொருட்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம். திருவள்ளுவரே மறைமுகமாக சொல்கிறாரு, பொருள் நிறையா வேணும், பொருள் தான் நிறையா வேணும் அப்படிங்கிறாரு. இன்பம் கூட கொஞ்சமாக இருந்தால் போதும், ஆனால் வாழ்க்கையில் அறம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கலாம், சரியா? சரி, இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அதில் வினாக்கள் கேட்டிருக்காங்க. இயல்கள் அப்படின்னு கேட்பாங்க. அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் அப்படின்னு கேட்பாங்க. அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள்? 4 இயல்கள். பொருட்பாலில் எத்தனை இயல்கள்? 3 இயல்கள். இன்பத்துப்பாலில் 2 இயல்கள். இதுவும் எந்த நேரம் கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு மனப்பாடமாக இருக்கணும், சரியா? இப்போ இந்த 4 இயல்கள் என்னென்ன அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பார்த்துக்கிறங்க, சரியா? அது மாதிரி பொருட்பாலில் 3 சொல்லியிருக்கோம். அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். அது மாதிரி இன்பத்துப்பாலில் 2 இயல்கள்னு சொன்னோம். ஒன்று களவியல், கற்பியல். எப்போ கேட்டாலும் இது தெளிவாக சொல்லணும். ஏன்னா இந்த பகுதியில் வினாக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. திருக்குறளை பற்றிய பொதுவான செய்தி வினாக்கள் உண்டு, அதில் இப்படி கேட்குறாங்க. இதில் இப்போ நம்ம இந்த தலைப்புக்கு வந்துடுவோம். 25வது அதிகாரத்து பேர் அருள் உடைமை. 25வது அதிகாரம் அப்படின்னா அது அறத்துப்பாலா, பொருட்பாலா, இன்பத்துப்பாலில் இருக்குமா? அறத்துப்பாலில் இருக்கும். அது என்ன இயல் அப்படின்னா நம்ம 4 சொல்லியிருக்கோம். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இதில் இந்த பாட்டு வர்றது துறவரவியல். கேள்வி இப்படி கேட்கலாம், என்னும் அதிகாரம் இடம்பெற்றுள்ள இயல் எது அப்படின்னா துறவரவியல். துறவரவியல். அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த அருளுடைமையில் முதல் குறள் வள்ளுவர் இதில் அருளுடைமைன்னு தலைப்பு வச்சிருக்க காரணம் என்னென்னா, முதல்ல அருள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அருள்னா வேறு ஒன்றும் கிடையாது, உயிர்களிடத்தில் அன்பு, கருணை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த 10 குறளையும் படிக்கணும். முதல் குறள் பாருங்கள், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. இந்த ஒரு குறள் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகணும். இப்போ அடுத்த குறள்லாம் பார்க்கக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிடும், சரியா? நம்ம பேசுகிறது முதல் குறள் தான். இங்கே பாருங்கள், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம்.
பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உயிர்களிடத்தில் அன்பு காட்டக்கூடிய தன்மை, அதாவது கருணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அருட்செல்வம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். செல்வத்துள்னா மற்ற செல்வங்களை விட சிறந்த ஒரு செல்வம் எதுன்னா அருட்செல்வம். அப்போ பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள. இங்கே இந்த இடத்துல பூரியார் அப்படின்னா கீழானவர், அறிவற்றவர், அதாவது அருள் தன்மை இல்லாதவர் அப்படிங்கிற பொருளை வந்துடும். நீங்கள் பொதுவாக கீழானவர் அப்படின்னே வச்சுக்கின்றலாம். இங்கே பாருங்கள், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். இந்த கருணை செல்வம் இருக்கே அது எல்லாத்தையும் விட சிறந்த செல்வம். ஏன்னா இந்த பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள, கீழோர்களிடத்தும் உள்ளது. பொருள் எல்லாத்தையும் இருக்கும், எல்லாத்தையுமே வசதி இருக்கும். ஆனால் எது இருக்காது? இப்போ அருட்செல்வம் இருக்காது, கருணை இருக்காது. சரியா? அப்போ அதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். கருணை இரக்க பண்புங்கிறதா நல்ல செல்வம். ஏன்னா நம்ம நினைப்போம் பொருட்செல்வம் பெருசுன்னு, அப்படி கிடையாது. பொருள் செல்வம் எல்லாத்தையும் இருக்குது, எல்லாத்தையும் இல்லாதது எது? அருள் தான் இல்லை, அருட்செல்வம் தான் இல்லை. அதனால தான் சொல்கிறார் வள்ளுவர், சொல்லி பாருங்க, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. பூரியார் கண்ணும் உள அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த இடத்துல அறிஞர் பொருள் கேட்டால் எந்த வார்த்தையை கேட்கலாம்? பூரியார் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? கீழானவர். அப்போ அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. புரியுதா இது? ஏன்னா அருட்செல்வத்தை தான் நம்ம பெரிய செல்வம், எல்லா செல்வத்தையும் விடன்னு சொல்கிறோம். ஏன்னா பொருட்செல்வம் எல்லாத்தையுமே இருக்குது, ரொம்ப பேர்ட்ட காசு இருக்குது, ஆனால் இருந்து என்ன பயன்? யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ஒரு உயிர்களிடத்தில் இரக்கமே காட்ட மாட்டாங்க. அப்படி ஒரு இடத்துல பொருட்செல்வம் இருந்து அது பெரிய சிறப்பு இல்லை. எதுதான் சிறப்பு அப்படின்னா அருட்செல்வம் தான் சிறப்பு. புரியுதா இது? அடுத்து இப்படி கூட கேட்கலாம் கேள்வி. இதில் நிறையா எப்படி கேட்பாங்கங்கிறது நம்ம பின்னாடி பேசுவோம். நம்ம எக்ஸாம் டெஸ்ட் வைக்கிறப்பெல்லாம் சொல்லுவோம், பூரியார்களிடத்தில் இல்லாத செல்வம் எது அப்படின்னு கூட கேட்கலாம். அருட்செல்வம். சரியா? அருட்செல்வம். அப்படி பல மாதிரி இதில் கொஷின் கேட்கலாம். அடுத்த இதை பாருங்கள், நல்லாற்றான் நாடி அருளாள்க. நல்லாற்றான் நாடி அருள்காள்க, பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. நல்லாற்றான், இந்த இடத்துல நல்லாற்றான் அப்படின்னா நல்ல வழி. ஆறுன்னு படிச்சிருக்கோம்ல, ஆறுனா என்னது? வழி. அப்போ நல்லாற்றான் நாடி அருளாள்க, பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. நல்லாற்றான் நாடி அருளாள்க, நல்ல வழியில் நின்று விரும்பி உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துக, கருணை செலுத்துக. ஏன்னா பல்லாற்றான்னா பல வழிகளில், தேரினும்னா ஆய்ந்தாலும், தேரினும் அப்படின்னா என்னது? ஆய்ந்து, அதாவது ஆராய்ந்து பார்த்தாலும், அகுதே துணை. எதுதான் துணை? அருளுடைமை தான் துணை, அருள் தான் துணை. இது புரியுதான்னு பாருங்க. நல்லாற்றான் நாடி அருளாள்க, நல்லாற்றான் நாடி அருளாள்க, நல்ல வழியில் நின்று விரும்பி உயிர்களிடத்தில் அருள் புரிக, கருணை காட்டுக, இரக்கம் கொள்க. ஏன்னா அதை விட்டுட்டு எங்கே தேடி பார்த்தாலும் எதுதான் சிறப்பாக இருக்குது? அருள் தான் சிறப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அருள் கருணைத்தன்மையை கொண்டு வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். மறுபடியும் புரியுதான்னு பாருங்கள். முதல்ல திருக்குறள் நல்லா படிங்க. நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க, நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க, பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. சரியா? நல்லாற்றான் நாடி அருளாள்க, பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. எப்படி பார்த்தாலும் ஒரு நம்ம பேசிக்கிருக்கோன்னு வச்சுக்கிறோங்க, நீ எப்படி பார்த்தாலும் இந்த வழியாக தான் போகணும். ஏன்னா எங்கே சுற்றியும் அங்கே தான் போகணும். அதனால் நீ நேரடியாகவே அருள் கருணை அடிப்படையில் வாழ்ந்துரு அப்படின்னு சொல்கிறார். சரியா? திருக்குறள் என்ன ஒரு தடவை சொல்லி பார்ப்போமா? நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க, பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. எல்லா வழியில் நின்று அருள் உடைமையை கையாள்க. ஏன்னா வேறு எந்த வழியில், பல வழியில் தேடி பார்த்தாலும் அருளுடைமையே சிறப்பு அப்படின்னு சொல்கிறார். அடுத்த குறளை பாருங்கள்.
அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இந்த இடத்துல புகழ்ங்கிறத கவனித்து பார்க்கணும், எந்த லகரத்தை பயன்படுத்தியிருக்காரு. இந்த சிறப்பு லகரம்னு இருந்தால் அது என்னாச்சு, அது சிறப்பு, அது சிறப்பு லகரம்னா சிறப்பு, புகழ். ஆமாம், அந்த மாதிரி போயிடும். இந்த இடத்துல புகழ்னா புகுறது, போய் நுழையிறது, செல்றது, புகழ்தல் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த புகழ் புகுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆமாம், அது மாதிரி அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இந்த மாதிரி ஒரு சில குறளை எடுத்து வச்சுக்கிட்டு தான் சில பேர் வள்ளுவர் இம்மை மறுமையெல்லாம் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் இப்போ மறுபிறப்பெல்லாம் நம்பியிருக்காரு, சொர்க்கம் நகரத்தெல்லாம் நம்பியிருக்காரு அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் இல்லை, அது இல்லை, அது நல்லுலகம் தீயுலகம், இல்லை அடுத்த பிறவி, இப்படிங்கிறதெல்லாம் பெரிய சர்ச்சையாக இருக்குது, அதுக்கு நம்ம போக வேண்டாம். இப்போ அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, அது வச்சு ஒரு படிச்சுட்டு திரும்ப பாருங்கள். இங்கே பாருங்கள், இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை அப்படின்னா உயிர்களிடத்தில் இரக்கப்படுகிறவர்களுக்கு, கருணை காட்டுகிறவர்களுக்கு இல்லை. எது இல்லைன்னு தான் அடுத்து பார்க்கணும். இங்கே பாருங்கள், அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு இல்லை. எது இல்லைங்கிறதுக்கு இங்கிட்டு பார்க்குறோம். இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ், அதாவது துன்பம் நிறைந்த, இன்னா உலகம்னா துன்பம் நிறைந்த, இருள் சேர்ந்த துன்பம் நிறைந்த உலகத்திற்கு புக வேண்டியது இல்லை. அப்படின்னா என்ன, அது எப்படி சொல்கிறாங்க, உனக்கு நரகம் இல்லை, அவ்வளோதான். அப்படி ஒரு வரியில் சொன்னால், எது இருந்தால் நரகம் இல்லை, அருள் சேர்ந்த நெஞ்சு இருந்தால் நரகம் இல்லை, சரியா, சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம புரிகிற மாதிரி வச்சுக்கிறோம். ஆனால் இதுக்கு சரியான பொருள் சொல்கிறாங்க. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். ஆமாம், அருளை கருணை அடிப்படையாக கொண்டு, மனதில் அடிப்படையாக கொண்டு வாழ்கிறவர்களுக்கு தீமை தரக்கூடிய உலகம் இல்லை, அவங்க நல்ல உலகத்தில் வசிப்பார்கள். அடுத்ததை பாருங்கள், மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல், மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. இப்படி கூட பிரிச்சுக்கிறேங்க, இல்லென்ப, இல்லை என்ப. இங்கே பாருங்க, இங்கேருந்து போவோம் பொருள். இல்லென்பன்னா இல்லை என்ப, என்ன இல்லை, தன்னுயிர் அஞ்சும் வினை, தன் உயிருக்கு தீமை தரக்கூடிய ஒரு செயல் இல்லை. இங்கே பாருங்களேன், இல்லென்ப என்ன, இல்லென்ப தன் உயிருக்கு அச்சம் தரக்கூடிய செயல் எதுவும் இல்லை. யாருக்கு, மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு. இதை வச்சுக்கிட்டு கேள்வி, இதை கேட்குறோம், பதில் இது. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு, மண்ணில் உள்ள உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துபவர்களுக்கு, அதாவது மண்ணில் உள்ள உயிர்களை நேசிப்பவர்களுக்கு எது இல்லை, தன் உயிருக்கு ஆபத்தான செயல் எதுவும் இல்லை, தன் உயிருக்கு அஞ்சக்கூடிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. குறளை சொல்லி பார்ப்போமா, மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. சரியா, மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. தன் உயிருக்கு எதுவும் அச்சமில்லை, தன் உயிருக்கு எதுவும் அச்சமில்லை. யாருக்கு, உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துபவர்களுக்கு தன் உயிருக்கான அச்சத்தை அவர்கள் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு, மண்ணில் உள்ள உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவார்க்கு. இல்லென்ப இல்லை, எது இல்லை, தன்னுயிர் அஞ்சுவினை, தனக்கு தன் உயிருக்கு ஆபத்து தரக்கூடிய எந்த நிகழ்வும் இருக்காது, தன் உயிருக்கு ஆபத்து நிகழக்கூடிய எந்த செயலும் இருக்காது. யாருக்கு, மண்ணில் உள்ள உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துபவர்களுக்கு. அடுத்து பாருங்க, அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை, அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை, வழி வழங்கும் மல்லல் மா ஞாலம் கரி. அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை, வழி வழங்கும் மல்லல் மா ஞாலம் கரி. இந்த திருக்குறளில் நிறையா சொல்லுக்கு நம்ம புது பொருள் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு அல்லல் அப்படின்னா என்னன்னு தெரியணும், துன்பம், துன்பம் சிறப்பு. அல்லல் அப்படின்னா என்ன, துன்பம்.
அருள் ஆழ்வார்க்குன்னா தெரியும், கருணை காட்டுபவர்களுக்கு, இரக்கப்படுபவர்களுக்கு, நேசிப்பவர்களுக்கு. இல்லைங்கிறதும் வெளிப்படையாக இருக்குது. வழி வழங்கும் அப்படின்னா காற்று நிரம்பிய, வழி வழங்கும் அப்படின்னாக்க காற்றால் நிரம்பிய, காற்று நிரம்பிய. மல்லல் அப்படின்னா வளம், வளமையாக இருக்குது, ஊர் செழிப்பாக இருக்குது, வளமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வளம். மானா தெரியும், பெரிய. ஞாலம்னா உலகம், உலகம். இந்த இடத்துல கரிங்கிறது அப்படி சொல்லிடக்கூடாது. இந்த இடத்துல கரிங்கிறது சான்று, சான்று, சான்று. இயல்பாக கரி அர்ஜர் பொருள் தனியாக கேட்டால் கரி அப்படின்னா யானை அப்படின்னு சொல்லுவோம், சரி. ஆனால் இந்த குறளுக்கு இந்த கரிங்கிறது சான்று. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம பொருள் கண்டுபிடிக்கணும். அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை, ஒரே மூச்சில் சொல்லி பாருங்கள். அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை, அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை. என்ன பொருள்? துன்பம் அருளை, அதாவது துன்பம் இல்லை. இப்படி பாருங்க, துன்பம் இல்லை யாருக்கு? அருள் ஆழ்வார்க்கு, அருள் ஆழ்வார்க்கு. கருணை உள்ளத்தை கொண்டவர்களுக்கு துன்பம் இல்லை, அதாவது அல்லல் இல்லை. அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? கருணை, கருணை தன்மையை கொண்டவர்களுக்கு துன்பம் இல்லை, இரக்கப்படுகிறவர்களுக்கு துன்பம் இல்லை, உயிர்களை நேசிப்பவர்களுக்கு துன்பம் இல்லை. எப்படி வேணாலும் இருக்கும் ஆப்ஷன், எப்படி வேணாலும் இருக்கும். ஆனால் பொருள், மைய பொருள் ஒன்று தான், உயிர்களை நேசி, அன்பு செலுத்து அப்படிங்கிறதா. அப்போ அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை, சரியா? அதுக்கப்புறம் வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் வழி, வழி வழங்கும். அதற்கு இப்போ இதுக்கு இல்லை என்பதற்கு சான்று என்ன அப்படின்னா, காற்றால் நிரம்பிய வளமிக்க இந்த உலகமே சான்று, சரியா? அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை, அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை. வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி, அவ்வளோதான். இப்போ துன்பம் கருணை உள்ளம் கொண்டவர்களுக்கு இல்லை. அதுக்கு என்ன சான்று அப்படின்னா, இந்த உலகம் காற்றால் நிரம்பிய இந்த வளமான, பாருங்கள், வளமான பெரிய உலகமே சான்று. காற்றால் நிரம்பிய வளமான இந்த பெரிய உலகமே சான்று அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் வள்ளுவர். அடுத்து பாருங்கள், பொருள் நீங்கி பொச்சாந்தார், பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்ப அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். திரும்ப திரும்ப சொல்கிறது நோக்கம் என்னென்னா, திருக்குறள் மனப்பாடாயிடும். ஏன்னா நேரடியாகவே திருக்குறளில் கேள்வி வரும். மேலே ஒரு வரி உண்மையிலேயே இந்த வரியை கொடுத்துருவாங்க, பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கின்னு போட்டுட்டு கீழே ஆப்ஷன் ஏ இந்த வரி, ஆப்ஷன் பி இந்த வரி, ஆப்ஷன் சி இது, ஆப்ஷன் டி அதுக்கு மேலே போட முடியாது, ஏன்னா ஒன்றாவது ஆன்சர் சொல்லணும்ல. அப்போ ஆப்ஷன் டியில் என்ன பண்ணிடுவாங்க, அல்லது செய்து ஒழுவார். நமக்கு இந்த திருக்குறள் முழுசாக தெரிஞ்சிருந்தா தான் ஆப்ஷன் டி ஆன்சர்னு சொல்ல முடியும். அப்போ நம்ம திருக்குறளையும் மனப்படமாக வச்சுக்கணும். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லது செய்தொழுகலார். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகலார். சரி, இதுக்கு என்ன? அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். இப்படி தான் போகணும். இந்த குறளுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். அருள் நீங்கினா கருணை இல்லாமல், கருணை இல்லாமல். அல்லவைனா கெட்டது. அல்லவைக்கு ஆப்போசிட் என்ன? நல்லவை. வெரி குட். நல்லவைக்கு ஆப்போசிட்டு அல்லவை. நல்லது அல்லது, நன்மை தீமை இப்படி சொல்கிறோம்ல, அதுதான் இது. அப்போ அல்லவை செய்து ஒழுகுவார். அருள் நீங்கி கருணையை விட்டு விலகி கெட்டது செய்து வாழ்கிறாங்கல்ல, அவங்க தான் பொருள் நீங்கி பொச்சாந்தார். அப்போ யார் பொருள் நீங்கி பொச்சாந்தார் அப்படின்னு கேட்பாங்க. பொருள் நீக்கி பொச்சாந்தார். இந்த இடத்துல பொச்சாந்தார்னா மறந்தவர். இந்த இடத்துல பொருள்னா என்னன்னா, அதாவது தன்மை, உண்மை அறிவை இழந்தவர்கள், சரியா? இப்போ முழு பொருளையும் பாருங்கள். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர், அதாவது உண்மை பொருளை விட்டு விலகி, உண்மை பொருளை விட்டு விலகி அறத்தை மறந்தவர். பொச்சாந்தார்னா மறந்தவர், நேர்மையான வழியை விட்டு விலகியவர். அப்படி ஆகும் வச்சுக்கிறங்க. பொச்சாந்தார்
நேர்மையான வழியை விட்டு விலகியவர். விலகி நம்ம எந்த உலகத்தில் இருக்கிறோங்கிறதே மறந்தவர். பொச்சாந்தாருங்கிற வார்த்தையை உச்சாபட்சத்துக்கு பயன்படுத்துகிறார் வள்ளுவர். பொச்சாந்தார். இங்கே பாருங்கள், அருள் நீங்கி அல்லது செய்து ஒழுகுவார். முறையாக சுருக்கமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மனதில் உயிர்களிடத்தில் கருணை இல்லாமல் கெட்ட செயல்களை செய்து வாழ்பவர் உண்மைத்தன்மையை இழந்து அதை மறந்து வாழ்பவர் ஆவார். அவ்வளோதான். மறுபடியும் சொல்லி பார்க்கலாமா? உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தாது கருணைத்தன்மையை இழந்து அல்லவை செய்து கெட்ட செயல்களை செய்து ஒழுகுவார் வாழ்பவர் உண்மை பொருளை உண்மைத்தன்மையை விட்டு விலகி நீங்கி அதை மறந்தவர் ஆவார். திருக்குறள் சொல்லி பார்ப்போமா? பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்ப அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகலார். பொருள், இந்த இடத்துல பொருள்னா பணம் பொருள் அப்படி இல்லை, தன்மை, உண்மைத்தன்மை, நேர்மை அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்ப அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகலார். அடுத்த குறள் பாருங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. சும்மா மேலோட்டமாக படித்தா கூட பொருள் கிடைக்கும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். அது என்ன வள்ளுவர் அவ்வுலகம் இவ்வுலகம்ங்கிறாரே அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதைத்தான் என்ன சொல்கிறாங்க பொருள் எழுதுகிறவங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அவ்வுலகம் அப்படிங்கிறத சொர்க்கம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இவ்வுலகம் அப்படிங்கிறத இப்போ வசிக்கிறோம்ல, இந்த உலகம், மானிட உலகம், இது இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் பொதுவான கருத்து சொல்லணும் அப்படின்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு. இதை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்படி தான் ஆரம்பிக்கணும். இப்போ வாழக்கூடிய இந்த உலகத்தில் பொருள் இல்லைன்னா எவ்வளோ சிரமம். ஏன்னா வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், பொருள் இருந்தால் வசதியாக வாழ முடியும் அப்படிங்கிற வள்ளுவர் ஏற்றுக்கிட்டு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் பொருள் இல்லாமல் வாழ்கிறது எப்படியோ அது மாதிரி தான் அருள் இல்லாமல் மேலுலகத்தில் வாழ்வு இல்லை. அப்படி தான். அப்போ என்ன சுருக்கமாக சொன்னால் என்ன, காசு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, அங்கே அருள் இல்லைன்னா சொர்க்கம் இல்லை, இவ்வளோதானே. சரியா? அதை தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகத்தில் எவ்வாறு சிறப்பாக வாழ முடியாதோ அதே போன்று அருள் இல்லாதவருக்கு சொர்க்கத்தில் இடமில்லை. அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒரே வரியில் சும்மா எவ்வளோ சுருக்கமாக நம்ம சொல்ல பயன்படுத்தி புரிஞ்சுக்கிற முடியுமோ அதான் நல்லது. ஏன்னா பக்கம் பக்கமாக கொஷின் வராது திருக்குறளில். நம்ம எதிர்பார்க்குறோம் 14 கொஷின்லேருந்து 12 கொஷின் எழுதி வருது திருக்குறளில். 14லேருந்து 12 கொஷின் எழுதி வருது. இதை 12க்கு 10 அடிச்சிட்டா கூட நம்ம எத்தனையோ பேருக்கு முன்னாடி நிற்போம். அதுதான் நம்மளுக்கு பெரிய சவாலாக இருக்குது. ரொம்ப பேர் திருக்குறள்னால் அப்படியே அலர்ஜி, அதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அந்த பக்கத்தெல்லாம் விட்டுருவாங்க. திருக்குறள் பக்கமே போகிறல்ல அப்படிம்பாங்க. பார்த்தோம்னா அப்புறம் ரொம்ப சிரமந்தான். திருக்குறள் அவ்வளோ கை கொடுக்கும். குறைந்தபட்சம் 10 கொஷின் கேட்கட்டுமே, 14 கூட கேட்க வேண்டாம். இதெல்லாம் நம்ம நல்லா படிச்சுட்டு போயிட்டோம்னா ஈஸி தானே. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. இல்லாகி யாங்கு. இப்போ இந்த இடத்துல இந்த இல்லாகி யாங்கு அப்படிங்கிறது இது மாதிரி இந்த எடுத்துக்காட்டு வமைனியில் வந்துடும். வெளிப்படையாக ஒரு வேற்றுமை ஒரு இது வரல. சரி, அதனால் எடுத்துக்காட்டு வமைனிலே வந்துடும். அதுக்கப்புறம் அணிகள் தனியாக பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு. எல்லா அணிகளையுமே நம்ம கையில் இருக்கிற 200 திருக்குறளையும் வச்சுக்கிட்டு எதாவது என்ன அணி படிக்காமே அணி கண்டுபிடிச்சிடலாம். அந்த பொருள் தெரிஞ்சால் போதும், அது என்ன அணின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது நம்ம ஒரு நாளைக்கு பார்ப்போம். இப்போதைக்கு இந்த திருக்குறளை சொல்லி பாருங்கள். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அடுத்த குறள் பாருங்கள். பொருளற்றார் பூப்பர், பொருளற்றார் பூப்பர், ஒருகால் அருளற்றார் மற்றாதல் அரிது. பொருளற்றார் பூப்பர், ஒரு கால் பொருளற்றார் பூப்பர், ஒரு கால் அருளற்றார்
இந்த இடத்துல 2 இடத்துல வரும். அற்றார், இங்கே பாருங்க, அற்றார். மற்ற ஆதல் அரிது. பொருளற்றார் பூப்பர், பொருளற்றார் பூப்பர். அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. அரிது பிரித்து பிரித்து படித்து பாருங்கள், பொருள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், பொருளற்றார்னா பொருள், வாழ்க்கைக்கு தேவையான பொருள், பணம், வசதி. அந்த பொருள் அற்றார்னா, அந்த பொருளை இழந்துட்டார்னா பூப்பார், மறுபடி கிடைக்கும். ஒரு நேரம் பொருளை இழந்துட்டா மறுபடி சம்பாதிச்சலாம், அதான் அதுக்கு பொருள். பொருளற்றார் பூப்பர். சரியா? தன் கையில் இருக்கக்கூடிய பொருளை இழந்துட்டா கூட திரும்ப அது கொஞ்ச நாளில் நம்ம சம்பாதிச்சிடலாம். ஒரு கால், ஒருவேளை அருளற்றார், கருணைங்கிற பண்பு இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, அது இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, அது இழந்துட்டார், கருணைங்கிற பண்பே இழந்துட்டார், அவற்றை இல்லை அப்படின்னா மற்றாதல் அரிது. மீண்டும் அந்த கருணை பண்பு கிடைக்கிறது அரிது. கருணைங்கிறது நம்ம ரத்தத்திலே இருக்கணும், ஒவ்வொரு முறையும் இருக்கணும். இப்போ கருணை இருக்குது சார், காலையில் எனக்கு கருணை இருக்காது, நான் காலையில் 9-10 வச்சு இறக்கப்படுவேன் சார், அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நான் இறக்கப்பட மாட்டேன், அப்படிலாம் சொல்ல முடியாது. கருணை இரக்கம்ங்கிறது எப்போவுமே மனிதர்களிடத்தில், உயிர்களிடத்தில் இருக்கணும். அதை தான் சொல்கிறாரு. ஏன்னா பொருள் இல்லாட்டி கூட பரவாயில்ல, பொருள் இருந்த பொருள் இழந்துட்டோம்னா கூட திரும்ப சம்பாதிச்சிடலாம். சரியா? ஆனால் கருணைங்கிற பண்பை இழந்துட்டோம்னா அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, பொருளற்றார் பூப்பர். பொருளை இழந்துட்டால் மறுபடியும் கிடச்சிரும், பூப்பர். பொருளற்றார் பூப்பர். சரியா? ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. அரிதன்னா கிடைக்காது, அரிய செயல், அது கிடைக்கவே கிடைக்காது. பெரிய சுத்தமாக கிடைக்காதுன்னு சொல்லலை, அரிது, ரொம்ப சிரமம் அப்படிங்கிறார். இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிடல, அரிதுங்கிறார். இப்போது ஒரு தடவை கிடைச்சா தான் போச்சு, அரிது, ரொம்ப அரிது. பொருளற்றார் பூப்பர், ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. அடுத்த குறள் போயிடுவோமா? புரியாத வார்த்தை இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கணும். ஒரு கால், ஒரு வேலை அப்படின்னு அர்த்தம். பூப்பர்னா திரும்ப பெறுவர். பூப்பர்னா என்ன? திரும்ப பெற முடியும். அருளற்றார்னா கருணையை இழந்தவர். அற்றார் அதான் இழந்தவர். மற்றாதல் அரிது, திரும்ப பெறுவது ரொம்ப அரிது, அரிய செயல் அப்படிங்கிறார். அடுத்து பாருங்க, தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால், தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். நீங்கள் எப்படி படிக்கணும் இங்கே பாருங்கள், தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் இதோட வச்சுக்கிட்டு தேரின் அருளாதான் செய்யும் அறம். அருளாதான் செய்யும் அறம். அருளாதான், அருள், மனதில் அருள் இல்லாதவன், கருணை இல்லாதவன் செய்யக்கூடிய அறம் எதை போன்றது அப்படின்னா தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால். அற்றால்னு இருக்கா, அது மாதிரி அப்படிங்கிற தலை. இது என்ன அணி? உவமை அணி. அற்றுன்னு வருதா, உவமை அணி. போல், புறைய, ஒப்ப, புரள, மான, கடுப்ப, அன்ன, இன்ன, பிற அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த சொல்லு இடையில எந்த இடத்துல வந்தாலும் அது உவமையணி. பின்னாடி அதை படிப்போம், அதெல்லாம் எழுதி போட்டு மனப்பாடம் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை நடத்தணும், பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால். இந்த இடத்துல தெருளாதான் அப்படின்னா அறிவற்றவன், மெய்ப்பொருள் கண்டற்றால் அப்படின்னா உண்மைத்தன்மையை அறியக்கூடிய செயல், அதாவது உண்மைத்தன்மையை அறியக்கூடிய செயல் அப்படின்னு வச்சுக்கலாம். அரிய நூல்களின் பொருள்களை புரிதல் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படியோ எதையோ ஒரு செயலால் மெய்ப்பொருள் கண்ட மாதிரி ஒரு அறிவற்றவன் ஒரு மெய்ப்பொருளை கண்டது போல், அறிவற்றவனால் ஒரு மெய்த்தன்மையை அறிய முடியாது. அப்படி அறிகிற மாதிரி எவ்வளவு கஷ்டமோ, அப்படி அறிகிறது எவ்வளோ கஷ்டமோ அது மாதிரி தான் அருளாதான் செய்யும் அறம். நமக்கு புரிகிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, ஒருத்தர் நிறையா பொருளாதாரம் வச்சுருப்பாங்க, காசு வச்சுருப்பாங்க, தர்மம் செய்கிறேன்ட்டு போயிட்டு ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. அப்படி போடுறது எந்திரத்தனமாக இருக்குமே ஒழிய உள்மனசிலேருந்து அந்த கருணை உள்ளத்தோடு இருக்காது. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, அறிவில்லாதவன் ஒரு நல்ல நூலை படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி. அவனால் புரிஞ்சுக்கிற முடியுமா? முடியாது. அப்போ அது மாதிரி தான் மனதில் கருணை இல்லாமல் அறம் செய்கிறேன் அப்படின்ட்டு போய் செய்கிறது. எளிமையாக இருக்கு இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின்
அருளாதான் செய்யும் அறம். அருளாதான் செய்யும் அறம். அருளாதான் அறிவற்றவன் செய்யக்கூடிய அறம் என்பது, அறிவற்றவன் ஒரு நூலை படித்து உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கு சமம். இந்த இடத்துல அற்றால் அப்படிங்கிற வந்தத்தால் இது என்ன அணி? உவமை அணி. திருக்குறளை மறுபடி பாருங்கள். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அறிவற்றவன், அதாவது சரி, மனதில் கருணை இல்லாதவன் ஒரு அறத்தை செய்வது என்பது அறிவற்றவன் ஒரு நல்ல நூலை படித்து உண்மைத்தன்மையை அறிய முடிவதற்கு சமம். அது அறிய முடியாது. அதே மாதிரி இங்கேயும் கருணை இல்லாமல் தர்மம் செய்கிறேங்கிறது ஒரு அறிவு இல்லாதவன் ஒரு புத்தகத்தை படித்து உண்மைத்தன்மையை அறியறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த குறளை பாருங்கள். வலியார் முன் தன்னை நினைக்க. வலியார் முன் தன்னை நினைக்க. வலியார் முன் தன்னை நினைக்க. வலியார் முன் தன்னை நினைக்க. தான் நன் மெலியார் முன் செல்லும் இடத்து. இங்கே பாருங்களேன் எப்படி, இங்கே வலியார், இங்கே மெலியார். வலியார் மெலியார். அடிதோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அது அடி எதுகை. அடி அது நம்ம தான், அதுவும் தனியாக தான் படிக்கணும். எதுகை மோனையை சிறப்பாக படிக்கணும். இதில் ஒவ்வொரு குறளையும் அதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த குறளை. வலியார் முன் தன்னை நினைக்க. வலியார்னா வலிமை, அப்படின்னா வலிமையானவர், வலிமை உடையவர், வலிமையான, வலிமையானவர்னு அர்த்தம். அவர் முன்னாடி நம்ம நிற்கிறோம்னு நினைக்கணும். எப்போ? தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்தில். நாம் இப்போ ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கணும், நம்மளை விட மெலியார், வலிமை இல்லாதவர், அவர்கிட்ட போயிட்டு செல்லும் இடத்துனா அதிகாரம் செலுத்துகிற இடத்தில் நம்ம ஈஸியாக மிரட்டுவோம். ரொம்ப பேரை கொஞ்சம் ஏப்ப சாப்பையாக இருக்கான்னா நம்ம ரொம்ப பேசுவோம். என்னடா நீ பெரிய ஆளா, தொலைச்சுப்போம். அப்போ என்ன நினைக்கணும்னு சொல்கிறார் வள்ளுவர். நீ உன்னை விட வலிமையானவன்கிட்ட போய் நீ நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்கிறாரு. நான் சொல்கிற புரியுதா? அதை ரொம்ப மிரட்டினா பயப்படுவேன் அப்படின்னு வச்சுக்கிறேங்க. அவன்கிட்ட போய் நம்ம மிரட்டுவோம், தொலைச்சுப்படுவேன் அப்படிம்போம். அவன் அப்படியே பவ்யமாக இருப்பான், எப்போ அடி விழுவ போகுதுன்னு பயந்துக்கிட்டு இருப்பான். அவன் நினச்சி பார்ப்பான், எனக்கிட்ட நீ மிரட்டுறாடா, உன்னை விட பயில்வான் ஒருத்தர் இருக்கேன் அந்த ஊரில், அவன்கிட்ட போய் நின்று பேசிப்பார். அதைத்தான் சொல்கிறார் வள்ளுவர். நீனே நினச்சிக்க, ஒருத்தன் ரொம்ப மோசமாக இருக்கேன், வலிமை இல்லாதவனாக இருக்கேன், அவனை போய் மிரட்டுறல்ல, அப்படி மிரட்டுறப்ப நீ ஒரு வலிமையானவன்கிட்ட போய் நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் வலியார் முன் தன்னை நினைக்க. வலிமையான ஒரு மனிதனுக்கு முன்னாடி நாம் நிற்கிற மாதிரி நினச்சிக்க. எப்போ? நீ உன்னை விட வலிமை இல்லாதவனை போய் மிரட்டுறல்ல, அப்போ. அதுதான் வலியார் முன் தன்னை நினைக்க. தான் தன்னின் அப்படின்னா தான்னா நான், தன்னின்னா தன்னை விட, என்னை விட, நான் என்னை விட. மெலியார் மேல், மெலியார்னா வலிமையற்ற ஒருத்தன் மேலே அதிகாரம் செலுத்துகிறப்ப, மிரட்டுறல்ல, அதிகாரம் செலுத்துகிறப்ப நீ என்ன நினச்சிக்கணும்? வலியார் முன் தன்னை நினைக்க. இதை படிச்சுட்டு தான் இங்கே போகணும். இங்கே பாருங்கள். தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. தான் தன்னை விட வலிமையில்லாத ஒருத்தனிடத்தில் அதிகாரம் செலுத்தும் போது வலிமை மிக்க ஒருத்தனின் முன்னால் நாம் நிற்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினச்சி பார்த்துட்டா அவனை அதிகாரம் செலுத்தவே நமக்கு மனசு வராது. அதுதான் வள்ளுவர் சொல்கிறார். இப்படி 10 திருக்குறளையுமே எதை வலியுறுத்துறாரு? அருளுடைமை. அருள் என்பது கருணை, இரக்கம், உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய பண்பு. இதனுடைய அவசியம் என்ன, ஏன் அருள் வேணும், சரியா, அது இல்லைன்னா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவாக 10 குறளில் வள்ளுவர் அப்படியே அழகாக கொடுத்துருக்காரு. இதை நாம் திருப்பி படித்து பார்த்து பொருள் புரிஞ்சுக்கணும். நம்ம படிக்கிற மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். சரியா, சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு நீதி நூலாக எதான் இருக்குது? திருக்குறள் தான் இருக்குது. இதை மிஞ்ச முடியலை. மற்ற நூல்கள்லாம் இருக்குது, அது ஒரு மதத்தை சார்ந்ததாக இருக்குது. இப்போ இது மதம் சாராது, சாதி சாராது,
திருக்குறளில் ஜாதிங்கிற வார்த்தை எங்கேயாவது இருக்கான்னா இல்லை, மதம்ங்கிற வார்த்தை இல்லை. ஆனால் இது தமிழில் தானே எழுதப்பட்டது, தமிழ்னு ஒரு வார்த்தை இருக்கான்னா இல்லை. இந்த இனம் தமிழ் இனம் தானே, தமிழன்னு ஒரு வார்த்தை இருக்கான்னா இல்லை. அப்படி சுய புகழையும் பாடாத ஒரு நீதி நூல் எதுன்னா திருக்குறள். அடுத்த வகுப்பில் மறுபடியும் சந்திப்போம்.